வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். 2025 முதல் 26 வரை நிதியாண்டுக்கான மாநில பட்ஜெட் ஆவணங்களில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி மார்ச் 31, 2026 க்குள் தமிழக அரசின் கடன் சுமை 9,29,959.30 கோடி ரூபாயை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை அந்த காலத்திற்கான மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 26.07% ஆகும். கடன் நிலைத்தன்மையை பராமரிப்பது மாநிலத்தின் நிதி ஒருங்கிணைப்பு உத்தியின் முக்கிய அங்கமாகும் என்பதை பட்ஜெட் வலியுறுத்துகிறது. எதிர்காலத்தை பொறுத்தவரை இன் சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் 2026 முதல் 27 வரை ஆண்டில் 25.49% ஆகவும் 2027 முதல் 28 வரை ஆண்டில் 24.85% ஆகவும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்யும் அதே வேளையில் கடன் சுமையை திறம்பட நிர்வகிக்க அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது. இந்த அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் வரும் ஆண்டுகளில் மூலதன செலவினங்களுக்கு கூடுதல் நிதி இடத்தை உருவாக்க மாநிலம் இலக்கு வைத்துள்ளது. 2025 முதல் 26 வரை நிதியாண்டில் அரசாங்கம் 1,62,096.76 கோடி ரூபாய் கடன் வாங்கி 55,844.53 கோடி ரூபாயை திருப்பிச் செலுத்த திட்டமிட்டுள்ளது. அதே காலகட்டத்தில் வருவாய் பற்றாக்குறை 41,634.93 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியில் வரி நிர்வாகம் மற்றும் வசூல் திறனை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வருவாய் பெருக்க நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சிகளின் விளைவாக வருவாய் பற்றாக்குறை 2026 முதல் 27 வரை ஆண்டில் 31,282.23 கோடி ரூபாயாக குறையும் என்றும் 2027 முதல் 28 வரை ஆண்டில் 18,026.48 கோடி ரூபாயாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் பற்றாக்குறையில் ஏற்படும் இந்த படிப்படியான குறைப்பு மூலதன முதலீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்க அரசாங்கத்திற்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 முதல் 26 வரை ஆண்டிற்கான மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,20,895 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதில் வணிக வரிகள் 1,63,930 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் 26,109 கோடி ரூபாய், மோட்டார் வாகன வரிகள் 13,441 கோடி ரூபாய், மாநில கலால் வரி வசூல் 12,944 கோடி ரூபாய் ஆகியவை அடங்கும். பொருளாதார விரிவாக்கம், வரி திருத்தங்கள் மற்றும் மேம்பட்ட வசூல் திறன் ஆகியவற்றால் ஆதரிக்கப்படும் அதன் சொந்த வரி வருவாயில் 14.60% வளர்ச்சி இருக்கும் என்று அரசாங்கம் மதிப்பிடுகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.